கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 1 அதிகாரம் 33 வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். தெய்வச்சனமே, இது ஒரு பொக்கிஷம் போல. இந்த வார்த்தை, இந்த ஒரு வார்த்தையே ஒரு பெரிய பொக்கிஷம் போல. ஏனென்றால் பொக்கிஷம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவனுக்கும் போதுமானதாக இருந்து அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் வைத்துவிட்டு போகிறது தான் பொக்கிஷம். புதையல் என்றால் அதில் உள்ள ஒரு வைரத்தை எடுத்து அவனும் வாழ்வான், அவனுடைய பிள்ளைகளும் வாழ்வார்கள், தலைமுறையே செட்டில்னு சொல்லுவாங்க. தேவஜனமே, அப்படிப்பட்ட உண்மையான ஒரு பொக்கிஷத்தில் ஒரு ஆழமான பொக்கிஷம் தான் இந்த வசனம். ஒரு நாள் ஒரு கமாண்டில் நான் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு அருமையான ஆத்துமா இவ்வாறாக கமெண்ட் எழுதியிருந்தாங்க. ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதிகமாக ஆண்டவரோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பங்களா தாருங்க, கார் தாருங்க, அதை தாருங்க, இதை தாருங்க, ஒரு நாளும் நான் கேட்பதே கிடையாது. இதே ஒரு பொருத்தனையாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன். தேவைக்கு ஜெபிக்கிறது தவறல்ல தேவச்சனமே. ஆனால் உண்மையான தேவையாகிய ஆண்டவரை விட்டுவிட்டு இதுதான் எனக்கு வேண்டும் என்று பிடிவாதமாய் ஜெபிக்கிறது தவறுதானே. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன என்று நான் உணர்ந்தேன். தேவச்சனமே, ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நம்மளை பாதுகாத்து நம்மளை சந்தோஷப்படுத்துகிறதே நம்ம குடும்பம்தான். ஸோ எப்பொழுதுமே ஒரு தேவ ஜனம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணால், உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு மனதிற்காக ஜெபிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒரு நாளினுடைய ஆயுசு நாட்கள் நீடிக்க நீங்கள் ஜெபிக்கலாம். வீணான வியாதிகள் அவர்களை தாக்காதபடி ஜெபிக்கலாம். குடும்ப தலைவர் நல்லபடியாக செயல்பட ஜெபிக்கலாம். குடும்ப ஒற்றுமைக்காக ஜெபிக்கலாம். வீண் செலவுகள் வராதபடி ஜெபிக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்து இன்னைக்கு உலக விஷயங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் 2ஆம் கட்ட ஒரு ஜெபமாக மாறுகிறது. இதை அறிந்து கொண்ட நான் எப்பொழுதுமே ஊழியத்திற்காகவும் உண்மையாக வாழணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், இதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ தேவஜனமே, என்னுடைய இருதயத்தில் இது ஆழமாக பதிந்து விட்டது. ஏன்னா நம்ம தேவ திட்டத்தை நமது இஷ்டப்படி செய்ய முடியாது. அதனால் ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உங்கள் திட்டத்தை செய்ய வேண்டும், நீர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். நீர் சொல்லாத ஒரு விஷயத்தில் போய் மாட்டி என்னுடைய நாட்கள் வீணாகி விடக்கூடாது. இது ஒரு சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பனியை போல உருகும், மெழுக போல மறையும். இதில் நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும் என்று அடிக்கடி ஜெபிப்பேன். ஸோ இதே போலவே ஒரு சகோதரியோ ஒரு ஆத்துமா அழகாக கமெண்ட் எழுதியிருந்தாங்க, நாங்கள் வாழ்கிற நாட்களில் ஆபத்தில்லாமல் வாழணும் பாஸ்டர், இதற்கு நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு அவங்க கேட்ட பொழுது இந்த வசனத்தை தான் அந்த கமெண்டில் பின் பண்ண ஆண்டு உதவி செய்தார். ஏனென்றால் தேவச்சனமே, அந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஸோ ஒரு அமைதல் உள்ள ஜீவனம், ஒரு அமைதல் உள்ள குடும்ப ஜீவியம் வாழணுமா? தேவஜனமே, இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியிலும் பட்டதாரிகள் மத்தியிலும் பிரிவினைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய படிப்புனாலையா, இல்லை பட்டத்தினாலையா, இல்லை ஆள்பலத்தாலையா? இல்லை தேவஜனமே, இவ்வளவும் இருந்தாலும் சமாதானத்தோடு வாழ முடியாது. அதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அதுதான் விஷயம். we want to listen from him. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்கணும். கேட்கறது மட்டுமல்லாமல் அதை அப்படியே கீழ்ப்படிய தொடங்கிட்டீங்கன்னா அந்த நபர் எப்படி இருப்பாங்கன்னா, அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். இது ஒரு தலைமுறை ஆசீர்வாதம் தேவச்சனமே. நம்ம கர்த்தர் சொல்றதை கேட்கணும். ஒரு காலத்தில் ஒரு அருமையான தகப்பனும் ஒரு சின்ன சிறுவனும் ஒரு வீட்டில் தனித்து இருந்தாங்க. அவனுக்கு தாய் கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. தாய் சின்ன வயசுலே மரித்து விட்டாங்க. இந்த அப்பா அவனை அருமையாக வளர்த்தார். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். நல்ல கேரக்டர் அவனுக்கு உருவாக சொல்லி கொடுத்தார். ஸோ ஒவ்வொரு முறையும் அவன் வீட்டுக்குள்ளே அசால்ட்டாக போவான். ஏன்னா ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை. அதனால் கதவை திறந்து போட்டுட்டு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே பேகை தூக்கி ஒரு ஓரமாக வீசிட்டு
ஆமாம், சாக்ஸ் ஒரு இடம், ஷூ ஒரு இடம்னு போடுவான். அப்பா வந்த உடனே ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், அங்கே வை மகனே, அதை அங்கே வை, இதை அங்கே வை, ஃபேன் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு, இங்கே போ, அதை செய், இப்படி கரெக்டாக எப்பொழுதும் சொல்லி கொண்டே இருப்பார். இது இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது, எப்பொழுதுமே அப்பா இப்படி சொல்கிறாரேன்னு அவனுக்கு ஒரு டென்ஷன் தான். பட் ஆனாலும் அப்பா ரொம்ப அன்பானவர்னால அதை அவன் அப்படியே மறந்துடுவான். இருந்தாலும் எப்போ வீட்டுக்கு வந்தோடனே துணி அங்கே வை, ட்ரெஸ் அயன் பண்ணு, அதை அங்கே போடு, இது எங்கே போடு, நோட்டை நீட்டாக மடக்கு, பேகை கரெக்டாக போட்டு, ஒழுங்காக பிளேட்டை கழுவு, இப்படி எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். குறிப்பிட்ட நாளில் அவருக்கு திடீர்னு வியாதியாகி அவன் மரிக்கிறான். இவனும் வளர்ந்து விட்டான். இப்போ இவன் வேலைக்கு போக வேண்டிய ஒரு டைம் வந்தது. இப்பொழுது வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகும்பொழுது க்யூவில் நிற்குது. ஒரு 50 பேர் நிற்பாங்க இன்டர்வியூக்காக. எல்லாரும் அப்படியே ஒவ்வொரு நபராக இன்டர்வியூக்கு போகிறார். இவனும் அப்படியே போய் கொண்டு இருக்கும் பொழுது, இவன் போகும் பொழுது அந்த கம்பெனியினுடைய உள்ளாடி இன்டர்வியூ இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கு நேராக போகிற வழியில் அப்படியே பார்த்து கொண்டு போகும் பொழுது கீழே போட்டிருக்கிற கார்பெட் ஒரு ஓரமாக அப்படியே கிடக்கும். அது சென்டரில் கிடக்க வேண்டியது அங்கே போய் கிடக்கும். அப்போ அவங்க அப்பாவுடைய சத்தம் அவனுக்கு கேட்கும், மகனே அந்த கார்பெட் எடுத்து ஒழுங்காக போடு அப்படின்னு கேட்கும். அப்பா இறந்து விட்டார் தான், ஆனால் அந்த ஆலோசனையின் சத்தம் அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது லைட் ஆனாக இருக்கும். தேவையில்லாமல் அது காலையில் எதுக்கு லைட் ஆனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவான். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு கதவு ஆடிக்கொண்டே இருக்கும். அதை எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வருவான். அப்படியே போய் கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஒரு இடத்துல ஃபேன் ஓடிக்கொண்டு இருக்கும். உடனே அப்பாவுடைய சத்தம் அவனுக்கு கேட்குது, ஃபேனை ஆஃப் பண்ணு மகனே அப்படின்னு கேட்ட உடனே ஓடி போய் ஆஃப் பண்ணுறான். இதெல்லாம் செய்துட்டு இன்டர்வியூக்கு போய் உட்கார்ந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, யூ ஆர் செலக்டடுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தனே தெரியல இவனுக்கு. 49 பேர் செலக்ட் ஆகாமல் போகும் பொழுது நான் மட்டும் எப்படி செலக்ட் ஆகணும்னு அவன் யோசிக்கிறான். தேவஜனமே, அவங்க சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? தம்பி, நான் எல்லாரையும் சிசிடிவியில் பார்த்து கொண்டே இருந்தோம். எங்களுக்கு இந்த கம்பெனிக்கு தேவை ரெஸ்பான்சிபிள் பர்சன், உணர்வு உள்ள ஒருத்தன் வேணும். சும்மா அந்த நாலேஜ் மட்டும் இருந்தால் போராது, உண்மை வேணும், உணர்வு வேணும். அப்படி சொன்ன பொழுது இவன் யோசிக்கிறான், நான் என்ன அப்படி செஞ்சேன்? நான் தான் இன்டர்வியூ இன்னும் தொடங்கவே இல்லையே, இன்னும் நான் அட்டெம்ப்ட் பண்ணவே இல்லையே. அப்போ அவன் சிசிடிவி அவங்க காட்டுறாங்க, பாருங்கள் 49 பேர் வரும்பொழுது அந்த கார்பெட் அலங்கோலமாக கடந்ததை பார்த்தாங்க. அதை எடுத்து சரியாக்கலை. கதவு அரைகுறையாக ஆடிக்கொண்டிருந்ததை பார்த்தாங்க. அவங்க அதை ஒழுங்காக ஒதுக்கி வைக்கலை, திறந்து அதை லாக் பண்ணலை, மேக்னெட்டோடு ஒட்டி வைக்கலை, யார் கையிலையோ காலிலையோ பற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு உணர்வு இல்லை. சும்மா லைட் ஆனாக இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. சும்மா ஃபேன் ஓடிக்கொண்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. நீங்களும் அது எல்லாவற்றையும் கரெக்டாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அப்படியே அப்பாவை நினைத்து பார்த்தான். அன்னைக்கு அப்பா சொல்லும் பொழுது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. பேக் அங்கே வை, சாக்ஸ் எடுத்து வை, ஷூ அங்கே போடாத, இப்படி அப்பா அம்மா இல்லாத பிள்ளையை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு அவன் நினைச்ச பொழுது அவன் புரிந்து கொண்டான், என் அப்பா இன்னைக்கு இல்லாட்டியும் என் அப்பா எனக்கு சொல்லி தந்த விஷயங்கள் என் மனசுக்குள்ளே இருந்து இன்றைக்கி என்ன ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய ஒர்க்கில் எனக்கு இன்றைக்கி வேலையை வாங்கி தந்திருக்குதேன்னு யோசித்து அன்னைக்கு அப்பாவுக்கு நன்றி செலுத்தினான். தேவஜனமே, இதுதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் 33ஆவது வசனத்தில் ஆரம்ப வரிகளில் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன். தேவஜனமே, நமக்குள்ள அந்த சத்தம் இருக்கும் எப்பொழுதுமே. நம்ம தவறானதை செய்யும் பொழுது உள்ள ஒரு சத்தம் கேட்குது, இதை செய்யாதே, மனசாட்சியிலிருந்து ஒரு சத்தம் கேட்குது அல்லவா? இந்த சத்தத்திற்கு நம்மளை கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். இந்த மோசமான உலகத்தில் ஆக்சிடென்ட், போராட்டம், பில்லி சூனியம், வியாதிகள் நிறைஞ்ச உலகத்தில் நம்மளை ஆண்டவருடைய சத்தம் எப்படி வாழ வைக்கும்? விக்னமின்றி வாசம் பண்ண வைத்து ஆபத்திற்கு பயப்படாமல் அமைந்திருக்க பண்ணும். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான அதிகால வேளையில் உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உங்களுடைய கிருபையினால் மூடும், உங்கள் இரக்கத்தினால் மூடும், உங்கள் அன்பு எங்களை மூடட்டும், உங்கள் கிருபை எங்களை தாங்கட்டும். ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. விசேஷமாக உபாச ஜெபத்தில் பங்கு பெற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் பலப்படுத்தி விடுதலைக்குள்ளாக கொண்டு போங்கப்பா. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனமே, இன்று நடக்கிற உபாச ஜெபத்தில் 9 மணி அளவில் இரவு சந்திக்கலாம். God bless you.